நாடி ஜோதிடர் பாபு வழங்கும் குரு பேச்சு பலன்கள் 2025 நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். வாருங்கள். உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பர்டிகுலராக மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், 3 நட்சத்திரமே பலமாக இருந்தாலும் பயம், செலவு மேலே செலவு வரும், இன்னல்கள் வரும், உடம்புல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும், தூக்கம் இருக்காது, மனசில் பயம் ஏற்படும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. அதாவது இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போவாங்க, அந்த இடத்துல நிம்மதி கிடைக்கிறப்ப அங்கே நிம்மதி இருக்காது. திரும்பியும் மனசு மாறி திரும்ப இங்கேயே வந்துடலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு ஒரே குழப்பத்தில் இருப்பாங்க. நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படும். குடும்ப வழியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வார்த்தைகள் பேசுறது யாருக்கிட்டையுமே வழி பண்ணக்கூடாது. காரணம், 12ஆம் இடத்துல போய் ராகு வர்றார். 6ஆம் இடத்துல வந்து கேது இருந்தால் சஞ்சலங்களை உருவாக்குவான், கோர்ட் கேஸில் உருவாக்குவான். 2வது வந்து பழி சொல் கொடுத்து நிம்மதி இல்லாமல் ஆக்குவான். அது இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அசதி, எப்போ பார்த்தாலும் ஒரு தூக்கம் வர மாதிரியா இருக்கும், ஒரு அசதி வர மாதிரி இருக்கும், இடுப்பு கை கால்லாம் வலிகள் வரும். எதுலையுமே எங்கே போனாலும் ட்ராவல் பண்ணாலும் நான் வரல, நான் வீட்டிலே இருக்கேன், எனக்கு பிடிக்கல என்ற ஒரு காரிய தடைகள் ஏற்பட்டுரும். அதனால புது இடங்கள் வாங்கியிருப்பாங்க, புது வழி பண்ணுவாங்க, ஒரு டேட்டு குறித்து அந்த டேட் வேணால் வேறு டேட்டு மாற்றிக்கலான்ற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு. அந்த எண்ணங்கள் சரியில்லாமல் போகிறதுக்கு குரு வழிபாடுகள், குருவை வந்து பண்ணணும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு போகிறார். அதனால் ஒரு பலன் வந்து எதிர்பார்த்தது இருக்காது. 6ஆம் இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கேது வந்திருக்கார், பெரிய எதிர்பார்த்த பலன்கள் இருக்காது, செலவுகள் நிறையா ஆகிடும். ஸோ பிள்ளைகள் வழி செலவுகள் நிறையாடும். அதாவது எதனா ஒரு பணம் பண்ணணும், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை வேலையில் நல்ல பொசிஷன் இருந்தாலும் மற்றவங்களை நம்பி நம்ம வாழ வேண்டிய நிலைமை ஒரு டிபெண்டிங் ஏற்பட்டும். அந்த நிலைமையை மாற்றத்துக்கான வழி அவங்க யோசனை சிந்தித்து செயல் பண்ணி வழி பண்ணாங்கன்னா நல்லாயிடும். அது இல்லாமல் கண்டிப்பாக குரு வழிபாடு பண்ணாங்க. அது இல்லாமல் நீங்கள் யாருன்னா சமாதிகள், அங்கே இருக்கக்கூடிய இடங்கள், அந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகிறது நல்லது. வழிபாடுகள் இருக்க நல்லாயிடும். திருவண்ணாமலை கிரிவலம் போங்க, பௌர்ணமியில் வந்து சத்யநாராயண பூஜை பண்ணுங்க. இந்த மீனராசிக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் இந்த முதல் 7 மாதம், அதாவது 11ஆம் மாதம் வரைக்குமே எதிர்பார்த்தது கிடையாது. சஞ்சலங்கள், குழப்பங்கள், உடல் உபாதைகள் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது இல்லாமல் 11ஆம் மாதத்துலேருந்து 4ஆம் மாதம் வரைக்கும் நல்லா இருக்குது. அதுவும் நடுப்பாதியாக தான் இருக்கும், பெருசாக எதிர்பார்க்க வேணாம். நெக்ஸ்ட் இயர் குரு மாறினப்புறமா தான் பெரிய யோகம். இது நம்ம வியூவர்ஸ்க்கு பயன்படும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். அனைத்து ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ்க்கும் நம்முடைய தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா குறைசிலும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.